அஸ்ஸலாமு அலைக்கும். இது நேற்று மார்னிங்கோட வீடியோ, அதையும் இன்றைக்கி மார்னிங் வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். நேற்று மார்னிங் கடைக்கு போயிருந்தேன். அப்போ ரோட்டில் அங்கே எங்கள் வீடு பக்கத்தில் செடி இருக்குது, அதுலேருந்து பூ விழுந்துருந்துச்சு, செம்பருத்தி பூ. அதை எடுத்துகிட்டு வந்தேன், பார்க்கவே அழகாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் முல்லைப்பூவும் கொஞ்சம் பிச்சுட்டு வந்தேன். வாசம் பயங்கர வாசமாக இருந்துச்சு. அப்புறம் நேற்று காய்கறி கடைக்கு தான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தது. A to Z வாங்கிட்டு வந்தாச்சு. வெங்காய விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, தக்காளி விலை ஓகே தான். என்ன தான் இருந்தாலும் முதல்ல 700 அதுக்குள்ளே முடிச்சிடலாம். இன்றைக்கி இப்போலாம் அப்படி இல்லை, 1000 ரூபாய்க்கு மேலேயே வருது. ஒரு லைனில் நின்று அடித்து பிடிச்சி கம்மி ரேட்டு எங்கேன்னு பார்த்து வாங்கினாலும் அந்த நிலமை தான். இதுவே எங்கள் ஏரியாவில் சுத்தமாக வாங்க முடியாது எங்களுக்கு. ஏன்னா காய்கறி அதிகமாக யூஸ் பண்ணுறனால ரெகுலராக வாரத்தில் காய்கறி அதிகமாக இருக்கும் கறி மீனை விட. ஏன்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் காய்கறியை சாப்பிட்டா. இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். இது நான்வெஜ் எடுத்துக்கிட்டால் அடிக்கடி உடம்பு முடியாமல் தான் போகும். அதனால் வாரத்துக்கு ஒருக்கா தான் நான்வெஜ். எல்லாத்தையும் எடுத்து பிரித்து ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணி அதை எடுத்து வைக்கிறதுக்கே 3:30 மணி ஆயிடுச்சு. அதோடையே சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தக்காளி குழம்பும் கீரையும் பரட்டிட்டேன். முருங்கைக்கீரை ஒன்றா கூட்டிகிட்டு ஒரு 4 மணிக்கு சாப்பிட்டேன். கொஞ்சம் கஞ்சியுமே மிஞ்சி இருந்துச்சு, அதில் தயிரை வாங்கி ஊற்றியாச்சு. ஊறுகாய் வச்சு சாப்பிட்ற வேண்டியதான்ட்டு. ஆனால் ஹஸ்பண்ட் அவருக்கு எடுத்து குடிச்சிருவார், ஏன்னா தயிர் ஊற்றினா ரொம்ப பிடிக்கும். இட்லியுமே இருக்குது, ஆனாலும் சரி ஊறுகாவும் கஞ்சும் பார்ப்போம் யார் சாப்பிட்றான்னு. அப்புறம் கொத்தவரங்காய் வத்தல் காஞ்சிருச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு பாதியை காயும் போதையே வறுத்துட்டேன். பேட்ச் வேக போட்டு காய போட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். வீட்டிலலாம் வைக்கல, வீட்டுக்குள்ளேயே உணர்ந்துடுது, அது உதவும். அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் டீ போட்டுட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ்.